தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வருடம் ரொம்பவே எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தது Redmi Note 5. ஆனால் Redmi Note 5 மட்டுமே கிடையாது, நாங்கள் Redmi Note 5 Pro அப்படின்ற இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஸ்மார்ட் ஃபோனையும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Redmi Note 5 விட இது எக்ஸ்ட்ராவாக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முதல் பார்வை, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த புது ஸ்மார்ட் ஃபோனில் பலவிதமான சாம்பிள் இமேஜஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நான் நிறைய இமேஜஸ் எடுத்திருக்கேன். அதையும் உங்ககிட்ட இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். Redmi Note 5 விட Redmi Note 5 Pro தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுமையான ஒரு டிசைனாக இருக்குது. பிகாஸ் Redmi Note 5 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த பலவிதமான Redmi மாடல் போலவே தான் டிசைன் இருந்தது, ஒரு சில மாற்றங்களை தவிர. ஆனால் இந்த Redmi Note 5 Pro பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதும் கொஞ்சம் யூனிக்காக பல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதற்கு மேலே வால்யூம் ராக்கர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. மேல் பகுதியில் நமக்கு எப்போவுமே இருக்கிறது போல் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு போடுற ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 சிம்ஸ் போட்டுக்கலாம். ஒன்று ஹைப்ரிட் சிம், பிளஸ் OLT சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட்டெல்லாம் கொடுக்கல, மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிங்கிள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸ், இன்னொரு கேமரா 5 மெகாபிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் சைஸில். உங்களுக்கு டியூல் டோன் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்பக்கமாக தான் இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. கீழே மீ பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா Sony IMX376 கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. 5.99 இன்ச் கொண்ட 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 450 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்குது. 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குது. பட் எந்த வெர்ஷன் அப்படின்றது இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அப்டேட் கிடைச்ச உடனே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு புதுமையான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon 636 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் முறையாக ஒரு Snapdragon 636 ப்ராசஸர் இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த சிப்செட், இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா Snapdragon 800 சீரிஸில் யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா Adreno 506 GPUவும் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில். ஓவராலாக நமக்கு கிடைச்ச மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோடு இருக்கக்கூடிய மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இன்னொரு மாடலையும் அவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இதில் 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. சார்ஜிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5V 2A தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் மொபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா MIUI 9 அவுட் ஆஃப் த பாக்ஸே வந்துடுது. Android 9 வெயிட் அப்படின்னா 4000 mAh பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு 181 கிராம் இதோடைய வெயிட் இருக்குது. பட் என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான். ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேமரான்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கேமராவும் நான் இப்போ கொஞ்சம் டைம் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதில் எடுத்த கொஞ்சம் சாம்பிள் இமேஜஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது இப்போ தெரியும். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் எடுத்த இமேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக செல்ஃபி இமேஜஸ் லைட்டிங் எடுக்கும்போது நல்லா வந்திருக்கு. பட் நான் ஃபுல் இன்டெப்த்தாக இந்த கேமராவை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ இதோடைய கேமரா ஒர்த்தா இல்லைன்றதை நம்ம அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூட்டில் இதோடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃப்ரீ இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50GB கிட்டத்தட்ட ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் மூலிமா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 18:9 டிஸ்பிளே இருந்தாலுமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா அந்த 4000 mAh பேட்டரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓவராலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் நான் நிறைய நாள் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்பாக கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்டெப்த்தாக நான் கேமரா ரிவ்யூ போடுறது மட்டும் இல்லாமல் கேமிங் ரிவ்யூவும் போட போகிறேன். ப்ளஸ் இதற்கும் Redmi Note 5க்கும் கம்பேரிசன் வீடியோவும் வேணுமா அப்படின்றது போல் பல விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் Redmi Note 5 உடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் மற்றும் எந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.